ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான தமிழ் விசுவாவசு வருஷ பலன்கள். இந்த மிதுன ராசிங்கிறது பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் 2 பாதங்கள், 3-4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்கள். ஸோ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிஷபராசியை விட அதிகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு சிறப்பான ராசியாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறிப்பாக இந்த மிருகசீரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம். நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா ஃபாரின்லேருந்து இந்தியா வரலாம், இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகலாம், இல்லை ஃபாரினில் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கோ இல்லை பாரிஸ்க்கோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து பாரிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மிதமான வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிகமான வருமானம் இல்லாட்டினாலும் மிதமான வருமானம். இப்போ நீங்கள் ஒரு 50,000 சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளார நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா ரீச் ஆகிடுவீங்க. அது அப்படியே அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா ராசியில் இருக்கிற குரு இந்த வருஷம் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. முதல்ல 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரு. உங்கள் ராசிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஸோ இதனால் உங்கள் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பாக்யஸ்தானம் வலுவாக இருக்குது. பாக்யாதிபதி சனி 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 9ஆம் இடத்திற்கு ராகு போயிருக்காரு இந்த வருஷம். இதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிருகசீரிஷம் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். விஸ்வாவசு வருஷங்கிறது மிருகசீரிஷத்துக்கு ஒரு எலவேஷனை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு சிவனின் நட்சத்திரம். அதனால் எதையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும், ஆனால் அனுபவிக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட இவங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. இவங்க ஆசைப்படட்டும், ஏதாவது ஒரு சின்ன பொருள், ஒரு குண்டூசி ஆசைப்பட்டாலும் உடனே தங்கத்திலே குண்டூசி கிடைக்கும், ஆனால் அதை பார்த்த உடனே தூக்கி போட்டுருவாங்க. அதாவது திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதன் மீதும் பற்று இல்லாத ஒரு நபர். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷத்தையும் திருவாதிரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மிருகசீரிஷம் ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தேடி போய் வாங்கணும், தேடி போய் பார்க்கணும் இப்படின்னு ஆசைப்படும். அதை போய் பார்த்தா அதில் ஒரு 60-70% தான் அவங்க அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் அவங்க தேடாமே எல்லாம் தேடி அமையக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறத அனுபவிக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கோங்க. எதுவும் கிடைக்கும், ஆனால் அனுபவிக்க தெரியல. எதையும் உதாசீனமாக, ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடும், கஷ்டமே பட மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு இந்த வருஷம் எல்லா விஷயத்தையும் அதிகமாக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதை உதாசீனப்படுத்துவீங்க. திருமண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். திருமணம் ஆச்சுன்னா அடுத்த சில மாதங்கள்லேயே குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும்னா வீட்டில் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சுய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு இந்த திருவாதிரை மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அமோக பலன்களை அடையக்கூடிய வகையில் இருக்குது.
திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து வெளிநாடு போகும் யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. நீங்கள் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய அடுத்த 2 ஆண்டுகளும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய சில விஷயங்கள், அதாவது பண விஷயமாகட்டும், சில பொருள் விஷயமாகட்டும், நிலம் சார்ந்த விஷயமாகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமையே இருக்குது. இல்லை வரா மாதிரி இருக்குது சொல்லிகிட்டே இருக்கா, வரலையே சார் அப்படின்னா அதெல்லாம் இந்த வருஷம் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வருமானத்தில் பெருசாக நெகட்டிவ் இல்லை, வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். தடைகளற்ற வருமானம் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே மற்ற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் புனர்பூசம் 3 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3, இந்த 3 பாதங்களில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் இது ஏன் பண்ணக்கூடாது, அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு. இது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும், கடக ராசியில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும். ஸோ அதனால் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தி கிடையாது, எதுலேயுமே திருப்திப்பட மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் சந்தேக கண்ணோடையே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இவர்களும் அடுத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வருஷ ஆரம்பத்தில் முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை முதல் ஆடி வரை உங்களுக்கு இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வருமானமும் ஏற்படும், ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வருமானத்தில் கஷ்டம் இருக்காது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முதல் 3-4 மாதங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் தப்பான விஷயங்களை செஞ்சு, அதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் தப்பாக பண்ணுறதுனால உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கவனமாக இருங்க. குறிப்பாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிக முதலீடுகளை முதல் 3 மாதங்கள் போட முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் கடன் வாங்கி போடுவீங்க, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வராது. அதுக்கப்புறமா தான் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆரோக்கியத்தில் பாதிப்பே இல்லை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 10ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காரு, அதனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு. உங்களுக்கு உழைக்கும் விஷயத்தில் நீங்கள் சற்று கடுமையாக உழைச்சிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. நீங்கள் உழைக்காமல் நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு சம்பளம் பத்தலை, எனக்கு என்னோட அறிவுத்திறமைக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ஏதாவது சால்ஜாப்பு சொல்லிகிட்ருக்கீங்க, சாக்கு போக்கு சொல்லிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சங்கடத்தை சந்திக்கும். சிலருக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் 3 மாதங்களில், அதாவது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பும் செலவுகள் குறைகின்ற வாய்ப்பும் இருக்குது. பட் தனித்தனி நட்சத்திரத்துக்கு பலன்கள் மாறுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை தவிர உங்களுடைய ஜாதகமும் அதில் பலன்களை மாறுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுங்கள். உங்களுக்கு இந்த வருஷம் வளர்ச்சியையும் லாபத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள், அதாவது விஸ்வா வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர இந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் அது போடலையா, அந்த வீடியோ போடலையா, இந்த வீடியோ போடலையா, இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆல் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு சேருவதற்குண்டான, நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது.
உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும், உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.